நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜோதிட சுடர் ஒளி டாக்டர் ரேவதி அவர்களின் குரு பயிற்சி பலன்கள் தான். உங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறப்போகிறார். அதே போல குரு பகவான் இந்த வருஷம் வக்ரகேதியாகி மறுபடியும் மிதுனத்துக்கும் போவார். அதே போல அதிசாரம் பெற்று சிம்ம வீட்டுக்கும் வருவார். இந்த வருஷம் இந்த குரு 3 இடத்துல இருந்தும் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே குரு ஆதிக்கம், குருவினுடைய நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கட்டம். இது விருச்சகம், மகரம், மீனம், ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே யோகத்தையும் கொடுக்கும். இந்த ராசிக்குள்ள எல்லா ஜாதகங்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய இருளை விலக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியவர். அதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது, குழந்தை பேரு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வீடு, மனை, சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு அப்படின்னு சொன்னாலே பெயர், புகழ், மதிப்பு மட்டும் இல்லாம ஹை போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா பெரிய மதிப்பு மரியாதையோட வாழக்கூடியது, பெரிய பெரிய போஸ்டிங் வர்றது, அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே குரு ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க தலைவரே ஆக முடியும். இப்ப இது குரு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா நம்ம போன பிறகு நல்ல புண்ணியங்கள் பண்ணினா மட்டும்தான் குரு நல்லா இருப்பார். சரி, அப்படி இல்லைங்க, குருவெல்லாம் நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட கோச்சார ரீதியாக குரு மாறும் பொழுது நமக்கு வர வேண்டிய அந்த பலன்களை கொஞ்சமாவது நமக்கு அனுபவிக்க விடுவார் அப்படிங்கிற அமைப்பு தான். சோ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நன்மைகளை எந்த அளவுக்கு வாரி வாரி கொடுக்கின்றாரோ அதே அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 முதல் 30% நமக்கு கொஞ்சம் மனக்கசப்புகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எந்த கிரகமும் முழுமையாக நன்மையும் செய்யாது, எந்த கிரகமும் முழுமையாக தீமையும் செய்யாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் ரீதியாக நாம இந்த குரு மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்கலாம். கன்னியா ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். பெரிய யோகங்க, பெரிய லாபம், பெரிய டார்கெட் பண்ண போறீங்க. 11ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா சுபகிரகம் உச்சமாகுது. மிகப்பெரிய யோகத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. கண்டசனி நடந்துட்டு இருக்குது, அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும். குரு இங்கிருந்து சனியை பார்க்கும் பொழுது அதனுடைய தாக்கம் குறையும். நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா முழுக்க 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 உங்களுக்கு யோகம்தான். தசாபுத்திகள் நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க, பட் ஜெயிச்சிருவீங்க. இப்ப கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா குரு 11ல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள், குரு யார் உங்க ஜாதகத்துக்குன்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். 4 7ஆம் அதிபதி. அப்ப 4ஆம் அதிபதி 11ல உச்சமாகும் பொழுது வீடு வாங்குவீங்க, புதிய மனை, புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது, அல்லது பழசு ஏதாவது இருந்தா அதெல்லாம் பொருள் புதுசா அதுல ரெனோவேஷன் ஒர்க் பண்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் இடத்ததிபதி 11க்கு போய் உச்சமாகுதுனாலே சுகஸ்தானம் வழுக்க போகுது, ஜாலியா இருக்க போறீங்க, மனசு நிம்மதியா இருக்க போகுது. அதாவது கண்டச்சனி காலகட்டங்கள்ல மனசெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கும், முடிவெடுக்க முடியல, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிலாம் இருக்கும். பட் இந்த குரு உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. இந்த ஒரு வருஷம் மனசு நிம்மதியா இருக்கும், தெளிவா முடிவெடுப்பீங்க, செய்யற எல்லா விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது, பல மடங்கான லாபத்தை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம அவரே 7ஆம் அதிபதி ஆகி 11ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது சூப்பரான மாப்பிள்ளை, சூப்பரான பொண்ணு அமைய போகுது. 7 11 தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே, இந்த காலகட்டங்கள்ல திருமணம் நடக்குது அப்படின்னாலே நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணோ அந்த மாப்பிள்ளையோ வந்ததுக்கு அப்புறம் யோகம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்க ஜாதகத்துல முற்பிறவி புண்ணியம் இருந்தா நிச்சயமா நடக்கும். நல்ல வரன்கள் அமைஞ்சு வரும், எதிர்பார்த்த வரன், இப்படிதான் பொண்ணு வேணும், இப்படிதான் மாப்பிள்ளை வேணும், இவ்வளவு விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எல்லாமே
சூப்பரா கொண்டுட்டு வர்றதுக்குண்டான ஒரு வரன் அமையும். 7ஆம் இடம்ங்கிறது பார்ட்னர், நண்பர்கள். இப்ப எல்லாம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது, நண்பர்கள் போட்டு தொழில் பண்றது, இதெல்லாம் ஐடியா எல்லாம் வரும். பட் கடசனில பார்ட்னர் போடுறது, பார்ட்னருக்குள்ள தொழில் பண்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல தசாபுத்திகள் நடக்குது, உங்களுக்கும் அந்த பார்ட்னர் ஜாதகம் 2 ஜாதகம் ஒத்து வருது, தொழிலுக்குள்ள அடுத்த வளர்ச்சி தொழில் ஜாதகமாக இருக்குதுன்னா மட்டும் பண்ணுங்க, அது உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமா கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நண்பர்கள் கிட்ட, பார்ட்னர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி லாபத்தையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியே. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறது, உங்களுடைய கனவுகள் நிறைவேறது, நிறைய குழந்தைகளுக்கு, மனைவிக்கு, கனவு நிறைய செஞ்சிருக்கோம். ஆனா உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு இது வாங்கணும், இது செய்யணும், தன்னோட உங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நிறைவேறதுக்குண்டான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக அமையும். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா குருக்கு பார்வை இருக்கு. குருனுடைய பார்வை எப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 3ஆம் இடங்கிறது மாமனார். இப்ப மாமனார் சொத்துக்கள் வர்றது, உங்களுக்கும் கூட பிறந்தவர்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறது, முயற்சிகள் கைகூடி வர்றது, நீங்க எந்த விஷயத்த தொடர்றீங்களோ அந்த காரியம் எல்லாமே வெற்றி அடைகிறது, ஸ்போர்ட்ஸ்ல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல, கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது, நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, அறிமுகமாகிறது, நிறைய தொடர்புகள் இப்ப கிடைக்கும். உங்களுக்கு நிறைய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும், நீங்க பிரபலம் ஆகிறது, ஷேர் மார்க்கெட், யூடியூப் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் வர்றது, சீட்டு, எம்எல்எம் இது போல சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய, பிட்காயின்ஸ் தொழில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நகை சேருங்க. குரு 3ஆம் இடத்தை பார்த்தால் நகை சேரும், நகை வாங்குவீங்க, தங்கம் வாங்குவீங்க. கடைசிக்கு கொஞ்சமாவது ஒரு அடமானத்தில் வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதை கொஞ்சமாவது திருப்பி எடுத்து வருவீங்க. உங்க கையில நகை இருக்கும், கை நிறைய பணம் புழங்கும். அடுத்தது 5ஆம் இடத்தை பாக்குறாரு குரு. குழந்தை பிறக்க போகுது, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலக போகுது, அதிர்ஷ்டங்கள் பெருக போகுது. ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகமாகவே இருந்தாலும் சிலருக்கு தோஷங்கள், பாவங்கள் நிறைய இருக்குது, சாபங்கள்லாம் இருக்குது, அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யாது. சோ இப்ப இந்த குரு பார்வைப்படும் போது அந்த சாபங்கள், பாவங்கள் எல்லாம் விலகி அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம இருந்தாலும் கூட இப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து குடும்பம் ஒத்துமையா இருக்க போகுது. கண்டச்சனியில குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிகள் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இப்ப நிறைய போயிட்டு இருக்கு. பிடிக்கல, இது இத்தனை நாள் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இல்ல, இப்ப எங்களுக்கு கணவரை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, மனைவி செய்ய செயல்கள் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு சந்தேக குணங்கள் வருது அப்படிங்கிறது நிறைய இருக்கு. பட் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற அந்த சந்தேக குணத்தை எல்லாம் உடைச்சு மீண்டும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சோ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கன்னிராசிக்கு யோகமான லாப பயிற்சி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க கிரகங்கள் இருந்தாலும் அது உங்க ஜாதகத்துல என்ன பலனை கொடுப்பதற்கு, நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெட்ட பலனாக இருந்தாலும் சரி, அதை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குதோ இந்த குரு பயிற்சி அதை பார்க்கும் பொழுது, இந்த குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது அது நல்லதோ கெட்டதோ அதை முழுமையாக அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் தொழிலை தரணம்.